Hello students, welcome to part-time class. First lesson 10th la his first flight அவனுடைய முதல் பயணம். ஆத்தர் பேர் லியாம் ஓ ஃப்ளாஹெர்ட்டி. இந்த கதையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு சீகுல் இருக்குது. அது தன்னோட பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணி தன்னோட முதல் பயணத்தை அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்றது தான் இந்த கதையில் அவங்க சொல்ல வராங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கதையோட ஆத்தர் பற்றி நம்ம பார்க்கலாம். இதோட ஆத்தர் லியாம் ஓ ஃப்ளாஹெர்ட்டி, 1896 to 1984. இவர் ஒரு அயர்லாண்டை சேர்ந்த ஒருத்தர். இவர் ஐரிஷ் நாவலிஸ்ட் அண்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட. இவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பராகவும் இவர் இருக்கார். இவர் என்ன தான் ஐரிஷ் நாட்டை சேர்ந்த ஒருத்தராக இருந்தாலும், ஐரிஷ் மொழி பேசுகிறவராக இருந்தாலும், அவர் இங்கிலீஷில் நிறைய ஸ்டோரிஸ் அண்ட் நாவல்ஸ் அவர் எழுதியிருக்காரு. அவர் தன்னோட வாழ்க்கையில் நிறைய நாட்களை அவர் ட்ராவலிங்கில் கழிச்சிருக்காரு. இன்னொன்று, அவர் ஒரு எளிமையான குடும்பத்தோட வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். The young seagull was alone on his ledge. His two brothers and his sister had already flown away the day before. ஒரு சீகுல், ஒரு கடல் பறவை, எங்கான ஒரு கடல் பறவை எங்கே இருக்கா? லெட்ஜ் அப்படின்னா ஒரு கூர்மையான ஒரு மேல் பரப்பில் இருக்க ஒரு கூர்மையான பகுதியில், அது நிலப்பரப்பில் நின்றுட்டுருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னோட 2 brothers அண்ட் சிஸ்டர், 2 பிரதர் ஒரு சிஸ்டர், அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து மூவ் பண்ணி போயிட்டாங்க, அங்கேருந்து பறந்து போயிட்டாங்க. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempt to flap his wings, he became afraid. ஆனாலும் இது என்ன பண்ணலையாம், பறக்கலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி சிறகுல அடித்து முன்னாடி வரதுக்கே அது ரொம்ப பயப்படுது. தி கிரேட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் sea stretched down beneath and it was such a long way down, miles down. அது என்னது, மேலேருந்து கீழே பார்க்கும்போது கடலோட ஆழம் அதிகமாக இருக்குது. அதனால் என்ன ஆகுறதுக்கு ரொம்பவுமே பயமாக இருக்குது. He felt certain that his wings should never support him. அந்த கடலோட ஆழத்தை பார்க்கும்போது நம்மளோட சிறகுகள் நிஜமாகவே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு அது நம்புச்சு. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. அது என்ன பண்ணுச்சு, முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மறுபடியும் அதை தலை குனிஞ்சு தன்னோட நைட்டு தூங்குற இடத்துக்கே அது மறுபடியும் போய் சேர்ந்துடுச்சு. Even when each of his brothers and his sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings and flew away, he failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. என்னன்னா, தன்னோட அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரோட விங்ஸ் இந்த சின்ன பறவையோடையும் ரொம்ப சின்னதாக இருக்குமா விங்ஸ். அப்படி இருந்து கூட அவங்க ஃப்ளை பண்ண முடியுது. பட் இதை அந்த தவண்டி ஃப்ளை பண்ண முடியல. ஏன்னா இதுக்கு ரொம்பவுமே பயமாக இருந்துச்சு. His father and mother had come around calling to him cheerily, scolding him, threatening to let him stop on his ledge unless he flew away. But for the life of him he could not move. அவங்களோட அம்மாவும் அப்பாவும் அதை பார்த்துட்டு ரொம்ப கத்துனாங்களாம். ஏன் நீ இப்படி இருக்க, இந்த மாதிரி பண்ண என்ன பண்ண முடியாது, அதனால அதுக்கப்புறம் லைஃப்பில் ஃப்ளை பண்ண முடியாது, ஸோ நீ வந்து மூவ் பண்ணு, நீ வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க, கத்த ஆரம்பிக்கிறாங்க. That was 24 hours ago. Since then nobody had come near him. The day before, all day long he had watched his parents flying about with his brothers and sister, perfecting them in the art of flight, teaching them how to spin the waves and how to dive for fish. என்னென்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடிலேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா அம்மா வந்து அந்த பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு ஆர்ட் ஆஃப் ஃப்ளை, எப்படி ஃப்ளை பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லித்தராங்க. ஃப்ளை பண்ணணும், எப்படி வந்து ஸ்விம் பண்ணணும், எப்படி வந்து கடல்லேருந்து மீனை பிடிக்கணும் அப்படின்றது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு டீச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ யாருமே என்ன பண்ணல, அந்த யங் பறவைக்கிட்ட வரவே இல்லை. That fact seen his older brother catch his first hearing and devour it
standing on the rock while his parents circled around raising a proud crackle. அதில் என்ன பண்ணுறாங்க, அவங்க கற்றுத்தரதால அவங்களோட பிரதரில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு மீனை பிடிச்சிடுறாரு. அதை ராக் மேலே ஏறி நின்று அதை பாருங்கள் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட பெருமையாக இது பண்ணுறாரு. அதுக்காக அவங்களோட பெற்றோர்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அம்மா அப்பா சந்தோஷப்படுறாங்க. And all the morning the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his crowdians. என்னன்னா அந்த ஒரு நாள் காலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களாம் வாக் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். இப்போது ஒரு பாறை மேலே ஏறி என்ன பண்ணுறாங்க, எல்லோருமே வாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஆப்போசிட்டில் அந்த பறவை இருக்குல்ல, அந்த யங் பேர்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, பார்த்தியா இதால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்கள சிரிக்கிறாங்க. தி சன் வாஸ் நவ் ascending the sky, blazing warmly on his blades that faced the south. He felt the heat because he had not eaten since the previous nightfall. Then he had found a dried piece of crackle. இதில் என்னென்னா அந்த சன் அதுக்கப்புறம் அந்த 24 hours சாப்பிடாமல் இருந்துச்சு இல்லையா, அப்போது சன் வருது. அப்போ பார்க்கும்போது என்ன ஆகுதான், இவனுக்கு மேலே அந்த ஹீட் படும்போது சாப்பிடாமல் இருந்தால அவன் ரொம்பவுமே சோர்வாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தான். அப்போ தான் அந்த மேலேருந்து பார்க்கும்போது அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு ட்ரையான காஞ்சி போன காணங்கத்தி மீனை அவன் பார்க்குறான். The tail fair end of the ledgeக்கு பக்கத்தில் அந்த காணங்கத்தி மீனோட டெய்ல் இருக்கிறத பார்க்குறான். Now there was not a single scrap of food left. He had searched every inch, rooting among the rough dirt-packed straw nest where he and his brother and sister had been hatched. He even snagged at a dried piece of eggshell. என்னன்னா அதுக்கப்புறம் அவன் பார்க்கும்போது ஒரு ஃபுட்டுன்னு இல்லை, அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால அவன் ரொம்பவுமே என்ன பண்ணுறான், சோர்ந்து போகிறான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரும் இவனுக்கு எதுவுமே தரலை. அப்புறம் அவங்க இதை இங்கே தான் இருக்காங்க அப்படின்றத இவன் பார்க்குறான். He then trod back and forth from one end to the ledge to the other, his long grey legs stepping straightly, trying to find some means of reaching his parent without having to fly. இவன் அப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட போகணுன்னு நினைக்கிறான். ஆனால் என்ன பண்ணணும், வித்தவுட் ஃப்ளை, பறக்காமலேயே எப்படி அவங்ககிட்ட நகர்ந்தே எப்படி போக முடியுமா அப்படின்றத அவன் யோசிக்கிறான். ஏன்னா அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, மீன் பிடிச்சலாம் சாப்பிட்றாங்க, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. அதை பார்த்து இவனுக்கும் ஆசையாக இருக்குது. பட் ஆன் ஈச் சைடு ஆஃப் ஹிஸ் த லெட்ஸ் ended in the sheer fall of precipice with the sea beneath, and between him and his parents there was a deep dive track. ஆனால் என்ன ஆகலை அவனுக்கு, அவன் பார்த்தா மேலே எட்ஜில் உட்காந்துட்டு இருக்கான். கீழே பார்க்கும்போது அவனுக்கு எப்படி இருக்குது, நிலப்பரப்பு ரொம்ப அகலமாக இருக்குது, இன்னொரு பாறைக்கும் நடுவில் கேப் இருக்குது, தன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். நெக்ஸ்ட், could he walk? There was no ledge and he was not a fly, and above him he could see nothing. The precipice was sheer and the top of it the perhaps further away than the sea beneath him. He stepped slowly out to the brink of the ledge, and standing on one leg with the other leg hidden under his wing, he closed one eye, then the other. He pretended to be falling asleep. Still they took no notice of him. என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போது அவனால் என்ன பண்ண முடியாது, நடத்து போக முடியுமானாலும் போக முடியாது, அவனால் மேலே இருக்கான். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, சரி நம்ம எப்படியாச்சும் நைஸாக நம்மளால் முயற்சி பண்ணி மாதிரி பார்க்கலாம், அவங்க ஏதாச்சும் நம்மளால் நோட்டீஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிடாம உட்காந்துனோம், என் அம்மா வருவாங்களா, அப்போ என்ன பண்ணுவோம், ஐயோ பசிக்குதுன்ற மாதிரி நம்ம ஒரு சீன் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறான் இவன், காலெல்லாம் வச்சுக்கிட்டு நகர்ந்து போகிற மாதிரியும் தன்னால் முயற்சி பண்ணுற மாதிரியும் இவன் நடிக்க ஆரம்பிக்கிறான். அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்க்கும்போது தூங்குற மாதிரி, அவங்க யாருமே அவங்கள பார்க்காத மாதிரியும் இவன் ஆக்ட் பண்ணுறான். இவன் என்ன பண்ணுறான், ரொம்ப சோர்வாக தூங்குற மாதிரி நடிக்கிறான். அவங்க யாரும் அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க யாருமே அவனை நோட்டீஸ் பண்ணலை. Still they took no notice of him. He saw his two brothers and his sister lying on the plateau dozing. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அங்கே படுத்துட்டு தான் இருக்காங்க, இவனை அவங்க யாருமே பார்க்கல. Then that
sunk in the neck. His father was preening and feather on his white back. Only his mother was looking at him. ஆனால் ஒன்லி என்ன பண்ணுறாங்க, அம்மா மட்டும் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டே தான் இருக்காங்க. He was standing on a little high hump on the plateau, her white breast thrust forward. Now and again he tore at the piece of fish that lay at his feet and then scraped each side of his beak on the rock. The sight of the food maddened him. How he loved to tear food that way. இவன் சாப்பாட்டுக்காக ரொம்பவுமே அப்புறம் கெஞ்சு பார்க்குறான். அவங்க சாப்பிட்றது எல்லாமே என்ன பண்ணுறான், இவன் அதை பார்க்க ஆரம்பிக்கிறான். அவங்க முன்னாடி வரான், பட் என்ன பண்ண முடியல அவனால். அகைன் அண்ட் அகைன் வந்து பார்க்குறான், தன்னால் எதுவுமே பண்ண முடியலை. He uttered the low cackle. His mother cackled too and looked at him. இவன் நிறைய என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்குறான், பட் அவனால் சாப்பிடாமல் இருக்கிறதால அவனால் அதுவும் முடியல, அண்ட் பயத்தால் அவனால் பறக்கவும் முடியலை. ஸோ அப்புறம் அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. Ga, he cried, begging her to bring him over some food. He screamed back mockingly, but he kept calling plaintively, and after a minute or so he uttered the joyful scream. His mother had picked up a piece of fish. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவன் அழுகுறான், கன்னு அப்படி என்ன பண்ணுறான், அவன் அழுகுறான், கத்த ஆரம்பிக்கிறான். எனக்கு ஃபுட்டு தாங்க, எனக்கு பசிக்குது, என்னால் என்ன பண்ண முடியல, என்னால் கத்த முடியல, என்னால் சாப்பிடாம இருக்க முடியலன்னு ரொம்ப கத்துறான். ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ் எடுத்துகிட்டு அவங்கிட்ட போகிறாங்க. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. But when he was just opposite to him, abreast of the ledge, he hobbled, his legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within reach of his beak. என்னன்னா அவங்க அம்மா அப்போ என்ன பண்ணல, இருந்தா அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்கல, சும்மா விளையாட்டு காட்டுறாங்க. முன்னாடி வந்து போகிறதும் அவங்ககிட்ட கையில் கொடுக்குற மாதிரியே நகர்றதுமாவே இருந்தாங்க. ஏன்னா அவன் இன்னும் அந்த லெட்ஜ்லேயே தான் நிற்கிறான், அவனால் என்ன பண்ண முடியல, அந்த பயத்தை தாண்டி வர முடியல. ஸோ அவங்க அம்மா அதை விளையாட்டு காட்டிகிட்டே இருக்காங்க. He waited a moment in surprise, wondering why she didn't come earlier, and then maddened by hunger, he dived at the fish. இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, என்ன அம்மா கிட்டேயே வரமாட்டுறாங்களே, இவங்களுக்கு என்ன தான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ரொம்பவுமே கோவப்படுறான். இன்னொன்று இந்த பசியால் அவன் என்ன பண்ணுறான், மயங்கி ஒரு ஸ்பீடாக இந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறேன்னு அவன் என்ன பண்ணிட்டான், ஸ்பீடாக டைவே அடிச்சிட்டான். அந்த யார், அந்த சீகுல் விழுந்துடுச்சு. அதுவும் எப்படி விழுந்துச்சோ, வித் அ லவுட் ஸ்க்ரீம், நம்மளாம் கத்திக்கிட்டே விழுது. நம்ம அப்படியே மேலே இருந்து அமைதியாக விழுவோம், நம்மளாம் கத்துவோம் இல்லையா, ஊன்ட்டு அந்த மாதிரி அது கத்துது. He fell outwards and downwards into the space his mother had scooped upward. As he passed beneath her, he heard the swish of his wings. அப்புறம் என்ன பண்ணுது, ஒரே நல்ல ஸ்பேஸ் அப்படின்றதுன்னா அந்த நிலப்பரப்பில் மேலேருந்து அது விழுது, அது கீழ் நோக்கி போயிட்டே இருக்குது. இந்த கீழே இருக்க கொஷின்ஸ் எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம லெசன் மட்டுமே பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த சீகுல் என்ன பண்ணுது அப்படின்னா, தென் த மான்ஸ்டர் டெரர் seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment he felt his wings spread outwards. The wind rushed against his breast feathers, then under his stomach and against his wings. He could feel the tip of his wings cutting through the air. இப்போ அது என்ன பண்ணுது, மேலேருந்து அது கீழே வரதால் இப்போ நமக்கு ஏர் எப்படி இருக்கும், நம்ம பறப்போம் இல்லையா மேலே, அப்போ தான் அதுக்கு விங்ஸ் இருக்கிறத யோசிச்சு அது என்ன பண்ணுது, தன்னோட விங்ஸை பரப்பி இருக்கு. அப்போது தன்னோட பிரெஸ்ட் மார்பப்பெல்லாம் அந்த என்ன ஆகுது, அந்த விண்ட், அந்த காற்று அடிக்கிறது, அது நல்லா ஃபீல் ஆகுது. He was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy
Then he flapped his wings once he soared upwards. இப்போ என்ன பண்ணுதான் அது அந்த காற்று அதோட ஸ்டொமக்கில் அடிக்கிறதும் அந்த பிரெஸ்டில் படுறதும் அதுக்கு நல்லா ஃபீல் ஆகி அதுக்கு நல்லா என்ன ஆயிடுச்சு, இப்போ பயமே இல்லாமல் அழகாக பறக்க அது தயாராக ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக என்ன பண்ணுது, அங்கேருந்து மேலேருந்து அது he uttered a delightful scream and flapped them again. He soared higher. He raised his breast and banged against the wind. Ga 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 Kauluha. இப்போ என்ன பண்ணுது, அதை ரொம்ப டிலைட்ஃபுல் ரொம்ப ஹாப்பியாக தன்னோட இறகெல்லாம் ரெக்கையெல்லாம் விரிச்சு அது கா 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 அப்படின்னு சவுண்ட் போட்டுக்கிட்டேன்னா அது பறந்து போயிட்டே இருக்கு. His mother whooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over screaming. Then he saw his two brother and sister flying around him, soaring and diving. இதை பத்திரத்தை பார்த்து என்ன பண்ணுறது, அந்த சந்தோஷத்துக்கு அவங்க அம்மாவும் பின்னாடியே சவுண்டாக லவுடாக கத்துறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அது எதிரொலி ஆன்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, மேலே பறக்க ஆரம்பிக்கிறாரு சத்தம் போட்டுக்கிட்டே. பின்னாடிலேருந்தே 2 brothers and sister, 2 brother and sister என்ன பண்ணுறாங்க, ஃப்ளை பண்ணிகிட்டே வராங்க, டைவ் அடிச்சுக்கிட்டு வராங்க. Then he completely forget that he had not always been able to fly and compens to dive and soar streely. அப்புறம் என்ன பண்ணுச்சு, அது கம்ப்ளீட்டாகவே தன்னால் பறக்க முடியாது அப்படின்றது என்ன பண்ணுச்சு, அது மறந்து டைவ் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. He was near the sea now, flying straight over it, facing out over the ocean. இப்போ என்ன பண்ணுறது, அந்த பெருங்கடலையே அது நல்லா ஃப்ளை பண்ணுது, ஸ்ட்ரெயிட்டாக போகுது, டைவ் அடிச்சுலாம் போயிட்டே இருக்கு. He saw a vast green sea beneath him with green ridges moving over it. He turned his beak sideways and crowed amused. His parent and his brother and sister had landed on his green floor in front of him. They were beckoning to him, calling cheerily. He dropped his leg to stand on the green sea. ஸோ இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மேலேருந்து கத்திக்கிட்டே கீழே நிலப்பரப்பை நோக்கி வராங்க. அந்த க்ரீன் சீயை நோக்கி என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே மூவ் ஆகி வராங்க. இப்போ எல்லாருமே தன்னோட லெக்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த க்ரீன் சீயில் நிற்கிறதுக்காக வராங்க. His legs sank into it. He screamed with fright and attempted to his rise again, flapping his wings, but he was tired and weak with hunger, and he could not rise, exhausted by the strange exercise. என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாருமே அங்கே நிற்கிறதுக்காக வராங்க. பட் இதெல்லாம் என்ன பண்ண முடியல, ரொம்ப நேரம் அந்த கரெக்டான அந்த க்ரீன் சீயில் நிற்க முடியல, அது கீழே இறங்கிட்டே இருக்கான். என்ன பண்ணுது, அப்பையும் அதோட விங்ஸை நல்லா அடிச்சும் பார்க்குது, ரொம்ப நிறைய ட்ரை பண்ணுது, அப்பையும் அதெல்லாம் பண்ண முடியல, அதால் ஒழுங்காக நிற்க முடியல. ஏன்னா என்னது, அது அந்த நாள் ஃபுல்லாகவே சாப்பிடாமல் ரொம்ப பசியில் இருந்ததால் அதால் எதுவுமே பண்ண முடியலை. His feet sank into the green sea and then his belly touched it and he sank no further. இப்போ என்ன பண்ணுது, அந்த க்ரீன் சீயை நோக்கி அது போகுது, தன்னோட பெல்லி அதோட வயிறு பகுதி கீழே டச் பண்ணிடுச்சு. He was floating on it, and around him his family was screaming and praising him, and their beaks were offering him scrap of dogfish. என்னன்னா அதோட பெல்லி அதோட வயிறு பகுதி கூட கீழே இறங்கிடுச்சு, அப்பயும் அது ஃபுல்லாக முழுகலை, மிதந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க, நீ வா வந்துருவேன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க, அந்த மோட்டிவேட் பண்ணுறாங்க. அப்புறம் சில டாக் ஃபிஷ்ஷஸும் அவனுக்கு ஆஃபர் பண்ணி அப்புறம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் அவனுக்கு என்ன பண்ணுது, அந்த சீகுல் தன்னுடைய முதல் பயணத்தை இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஸோ நீங்களும் இந்த கதை மூலமா என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மளால் முயற்சி பண்ணுறதை நிறுத்தக்கூடாது அப்படின்றது தான் இந்த கதையோட மெயின் ஒரு விஷயமே. ஸோ எல்லாருக்குமே இந்த லெசன் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ரிமைனிங் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே வந்து புக் பேக் ஆன்சர், அந்த கொஷின் ஆன்சர் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.